ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெனா வீட்டு சமையல். ரெனா வீட்டு சமையலில் இன்றைக்கி தஞ்சாவூரில் அரசால் நடத்தப்படுகிற அரசு பொருட்காட்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அரசு பொருட்காட்சி பாகம் 1 ஏற்கனவே ரெனா வீட்டு சமையலில் போட்டாச்சு. இது பாகம் 2. எங்கே நடக்குதுன்னா சென்னை சில்க்ஸ் பக்கத்தில். பெரியவங்களுக்கு 15 ரூபா, சின்ன பிள்ளைங்களுக்கு 10 ரூபா தான். நீங்கள் போய் பாருங்கள். மாலை நேரத்தில் குழந்தைங்க இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போனால் குழந்தைங்க ரொம்பவே விருப்பப்பட்டு பார்ப்பாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த அரசு பொருட்காட்சியில் நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது. ஒவ்வொரு ஸ்டால்லையும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆட்கள் தனியாகவே இருந்தாங்க. இது எல்லாமே அரசு பள்ளி குழந்தைகள் அவங்களோட கைவண்ணத்தை காட்டியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. சிறுதானியங்களோட மகத்துவம், அதுக்கப்புறம் நவதானியத்தை பற்றி, நம்ம எந்த சத்துள்ள ஆகாரங்கள்லாம் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்கு எப்படி சத்துள்ள உணவுகள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருந்தாங்க. வரைபடமாகவும் நமக்கு வச்சுருந்தாங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்கள இந்த காய்கறி சாப்பிடு, இதை சாப்பிட வேணாம் அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனால் நம்ம சொல்கிறத கேட்குறாங்களோ இல்லையோ, இந்த மாதிரி வரைபடம் மூலமாக கண்டிப்பாக குழந்தைங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. அரசு பள்ளி குழந்தைங்கள் இது கையாலேயே செஞ்சுருந்தது. இந்த தையல் மிஷின் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினலாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எல்லாமே கையாலேயே தான் பண்ணியிருந்தாங்க. நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு போனால் கண்டிப்பாக நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்கலாம். தமிழக அரசால் நிறைய பேருக்கு வீடு கட்டுறதை பற்றி தெரியாதில்ல. அந்த மாதிரி விஷயங்களுமே இந்த ஸ்டாலில் நிறைய இடம்பெற்றிருந்துச்சு. இங்கே நிறைய கீரைகள், பழங்கள், காய்கறிகள் எல்லாமே நிறைய ஸ்டாலில் வச்சுருந்தாங்க. நம்ம நாட்டில் விளையிற நாட்டு காய்கறிகள், அதுக்கப்புறம் வெளி மாநிலம், வெளிநாட்டில் விளைகிற காய்கறிகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த யானை தந்த மாதிரி இருக்குது பாருங்களேன். இந்த மரவள்ளி கிழங்கு தாய்லாந்துலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேயே எழுதியும் வச்சுருந்தாங்க, இது தாய்லாந்தோட அப்படின்னு சொல்லிட்டு. சொட்டு நீர் பாசனத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும், அதுக்கான உபகரணங்கள் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. கற்பூரவள்ளி, அதுக்கப்புறமா மொந்தங்காய் எல்லாமே நம்ம நாட்டில் விளைகிற காய்கறிகள். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாருங்களேன், இது எல்லாமே நாட்டு மருந்துக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம சளி இருமலுக்கெல்லாம் பயன்படுற எல்லாமே எப்படி இருக்கும், எப்படி பயன்படுத்தணும் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நிறைய விதைகள் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. வெத்தலை கொடி, மிளகு செடி எல்லாமே வச்சுருந்தாங்க. அதே போல் தேக்கு மரம்லாம் அப்படியே கண்ணாவே ஊனி வச்சுருந்தாங்க. அதிமதுரம், அதுக்கப்புறமா சித்திரத்தை எல்லாமே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு பயன்படும், நம்ம எப்படி இந்த செடிகள்லாம் வாங்கிட்டு போய் பயன்படுத்துறது, அது மாதிரியும் வச்சுருந்தாங்க. சளி, இருமல், தூதுவளை, ஓமவல்லி அதெல்லாம் எதுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்தந்த செடியில் எழுதி வச்சுருந்தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.